வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சங்கீதா உத்தம்குமார். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை வழங்குவதற்காக திருச்சி, கோவை, மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி, மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் நேரலையில் இணைகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளம்பட்டியில் முள்ளங்கி விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் மனமுடைந்த தென்னரசு என்ற விவசாயி முள்ளங்கிகளை அறுவடை செய்யாமல் விளை நிலங்களிலேயே டிராக்டர் மூலம் அழித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஜமுகுடப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கும் மேல் முள்ளங்கி விளைச்சல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக முள்ளங்கி கடுமையான விலை குறைவு காரணமாக விவசாயிகள் தங்களது விளை நிலங்களிலேயே முள்ளங்கியை ஏர் உழுது வருகின்றனர். விலை குறைவுக்கான காரணம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவசாயியிடம் நாம் கேட்போம். இங்க சுற்றுவட்டார பகுதியில் போச்சம்பள்ளி பக்கம், குள்ளம்பட்டி, ஜமுகுடப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் 500 ஏக்கர் பக்கம் முள்ளங்கி அறுவடை செய்கிறாருங்க. இந்த கடந்த 3 மாசமா சுத்தமா விலை இல்லை. 4 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய். இது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம். ஒரு ஏக்கரை பண்ணா எப்படி 45,000 50,000 பக்கம் செலவாகுது. அதுக்கான காசு அமௌண்ட்டும் வரதில்லை எங்களுக்கு. இப்போ பண்ணா என்ன, ஒரு 2 ரூபாய் எடுத்துக்கினாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 டன் வருதுன்னா 30,000, எங்களுக்கு 20,000 நஷ்டம் தான். இப்போது இருக்க தற்போது சூழ்நிலையில விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டும் நஷ்டமாக தான் பார்க்குறாங்க. விவசாயம் யாரும் பெரிய முதலீடு எடுத்து பண்றதில்ல. விவசாயி அதனாலே பாதி பேர் விட்டுடுறாங்க. ஒரு டைம் பண்றாங்க, அதுக்கான பண்ற செலவும் வரதில்லை. அதனால விவசாயம் விட்டுடுறாங்க. அரசாங்கம் இதுக்கான கொள்முதல் விலையை எடுக்கணும். அரசு ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். முள்ளங்கி விலை ரூபாய் 4க்கு கீழ் எடுக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகின்ற காரணத்தால் தங்களது விளை நிலங்களிலேயே உழுது வருகின்றனர். தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக போச்சம்பள்ளியிலிருந்து கணேஷ்.